அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நம் எல்லோர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. அதாவது சமீப காலமாக நம்ம பார்க்குறோம், ஜாக்கிர் நாயக் உலக பிரசித்தி பெற்ற ஒரு இந்திய இஸ்லாமிய அழைப்பாளர். அவருடைய பேர் இப்போ கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நோன்பு ரம்ஜான் மாதத்துடைய பிற்பகுதியிலிருந்து இந்நாள் வரைக்கும் ரொம்பவும் பரபரப்பாக அடிபடுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஏதோ தீவிரவாத குழுக்களோட தொடர்பு வச்ச மாதிரியும், அவர் தீவிரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்ட மாதிரியும் பேச்சுக்கள்லாம் அடிபடுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தாக்கா அதெல்லாம் நிச்சயமாக பொய்யா தான் இருக்குங்கிறது அது நமக்கே தெரியும். இதுக்கெல்லாம் பெரிய சிபிஐ விசாரணைலாம் வேண்டியதெல்லாம் கிடையாது. அதாவது ஜாக்கிர் நாயக் அதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷில் இந்த நோம்பு மாதத்துலேயே ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது. அதில் ஒரு 15 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க. அந்த குண்டு வெடிப்பில் கைது செய்யப்பட்ட தீவிரவாதி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா, ஜாக்கிர் நாயக்கோடைய பேச்சு என்னை ரொம்பவும் கவர்ந்தது. அவருடைய பேச்சு கவர்ந்ததை தொடர்ந்து தான் நாம் இந்த குண்டு வெடிப்பு நடத்தினதா அவன் சொன்னதா தகவல் வெளியாகுது. அதனால அந்த பங்களாதேஷ் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஜாக்கிர் நாயக் மேலே ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், இவன் இந்த மாதிரி சொல்கிறான் தீவிரவாதி அப்படின்னா இந்திய அரசாங்கம் உடனே முனைப்போட சரி நாங்கள் என்ன ஏதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்கிர் நாயக்குடைய பேச்சுக்கள், புத்தகங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேச்சுக்கு தற்காலிகமாக ஒரு தடையை போட்டு அவருடைய தொலைக்காட்சி பீஸ் டிவின்னு சொல்லிட்டு அவர் நடத்திக்கிட்டு இருந்த அந்த தொலைக்காட்சியை தடை செஞ்சு அவருடைய முகநூலை முடக்கி யூடியூப்ல இருக்கிற பதிவுகள், ஜாக்கிர் நாயக் அவர்களுடைய பதிவுகள் உட்பட எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் யூடியூப் நிறுவனத்துக்கும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அபத்தம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கடைசியில் ஜாக்கிர் நாயக்கே நேரடியாக பங்களாதேஷுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு நடந்தது கேட்டாக்கா, பங்களாதேஷ் அரசாங்கம் நாங்கள் உங்களை பற்றி ஒரு புகாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மறுத்து இருக்குது. அப்போது மீடியாக்கள் சொன்னதெல்லாமே பொய் அப்படிங்கிறத மாதிரி தான் தெரியுது. அப்போ மீடியாக்கள் எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் மேலேயும் முஸ்லீம்கள் அறிஞர்கள் மேலேயும் ஒரு வெறுப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எவ்வளோ ஒரு 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 காழ்ப்புணர்வு பாருங்கள் முஸ்லீம்கள் மேலே. பங்களாதேஷ் சொல்லாத ஒரு விஷயம் பங்களாதேஷ் புகார் கொடுத்ததா இந்திய ஊடகங்கள் எல்லாமே காமிச்சிருக்கு. பங்களாதேஷ் அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு புகார் கொடுத்துருக்கு. இந்திய அரசாங்கம் என்ன ஏதுன்னு பார்க்குறோன்னு சொல்லியிருக்கு. உடனே ஜாக்கிர் நாயக் கைது செய்யப்படலாம். இவ்வளோ பரபரப்பும் மீடியாக்கள் தங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றிக்கிறதுக்காக இப்படி செஞ்சுருக்கு. அதே சமயம் இங்கே ராஜ்நாத் சிங், அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்கிறாருனாக்கா, ஜாக்கிர் நாயக்குடைய பேச்சுக்களை நாங்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவருடைய உரைகளை நாங்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவருடைய புத்தகங்களை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், ஜாக்கிர் நாயக்கு ஒரு குண்டு வெடிப்பு கூட நடத்தலை அப்படிங்கிறது அவங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும். ஆனால் இந்த சொல்கிறாங்கல்ல, இந்த பிஜேபி ஆளுங்க தானே இப்போ இருக்காங்க. இவங்க எத்தனை மசூதி அடிச்சிருக்காங்க, எத்தனை தர்கா அடிச்சிருக்காங்க, எத்தனை கலவரங்களை கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை குண்டு வெடிப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் செஞ்சுருக்காங்க. யாரை குறை சொல்கிறதுங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. அதாவது அந்த தீவிரவாதி ஜாக்கிர் நாயக்குடைய பேச்சுனால கவரப்பட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தான் ஜாக்கிர் நாயக் மேலே ஒரு சந்தேகம் வருதுங்கிற மாதிரி தான் பேச்சு அடிப்படுது. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பிஜேபியோடைய ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அடிவருடி இந்த மனிஷ் திவாரி, அவர் ஒரு முறை என்ன பண்ணுறாருனாக்கா, மிகப்பெரிய பொதுக்கூட்டம், ஹிந்துத்துவாவுடைய மிகப்பெரிய பொதுக்கூட்டம், அதில் அவர் பேசும்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் முன்னாடியே அவர் பேசுகிறாரு, குஜராத்தில் நாங்கள் கலவரம் செய்தோம், அந்த இடத்துல முஸ்லீம் நாய்கள் 3000 முஸ்லீம் நாய்களை நாங்கள் போலீஸார் துணையுடனேயே கொன்றொழித்தோம். அதே மாதிரி இன்னும் பல இடங்கள்லையும் அவர் சொல்கிறார், அயோத்தியில் கலவரம் நடந்தது, அங்கே முஸ்லீம் நாய்கள் பல 100 நாய்கள் முஸ்லீம் நாய்களை கொன்றோம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இதை வச்சுட்டு நம்ம பிஜேபி மேலேயும் ஆர்எஸ்எஸ் மேலேயும் இல்லை மோடி மேலேயும் கேஸ் போட முடியுமா, இல்லை அவங்கள தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய முடியுமா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனங்கள்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் செஞ்சாக்கா எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனிஷ் திவாரிங்கிறவர், மனிஷ் திவாரி மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் நீங்கள் பார்த்தா கூட தெரியும், மோடியுடைய தலைமையில் தான் குஜராத்தில் கலவரங்களை நாங்கள் நிகழ்த்தணும் அப்படிங்கிற பதிவு இன்னும் கூட யூடியூப்பில் இருக்குது. இன்னும் பல இணையதளங்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை வச்சு நம்ம மோடி மேலே வழக்கு போட முடியுமா, அவரை தூக்கி உள்ளே உட்கார முடியுமா, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவரை கைது செய்ய முடியுமா?
ஆதாரம் இருக்கு. மோடி ஒரு மதச்சார்பு இல்லாதவர், அவர் ஒரு கலவர நாயகன், அவர் நரேந்திர மோடி இல்ல, நரபலி மோடிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். அமெரிக்கா இன்னி வரைக்கும் எச்சரிச்சுட்டு இருக்கு. என்னைக்கு பாஜக அரசாங்கம் இந்த இந்தியால பதவி ஏத்துச்சோ அன்னில இருந்து அன்னில இருந்தே இந்தியாவில் மதச்சார்பின்மை கம்மியாகி போச்சு, இந்துத்துவவாதிகள் சிறுபான்மை மக்களை ஒதுக்கி ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதச்சார்பின்மையை பற்றி ஆராய்ச்சி பண்ற ஒரு குழு, அமெரிக்க குழு, அமெரிக்க பாராளுமன்றத்திலேயே ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கு, இந்தியாவில் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஜாக்கிர் நாயக்கை பத்தி பேச வந்துட்டாங்க. ஜாக்கிர் நாயக்குங்கிறவர் தீவிரவாதத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தவர். இவங்களுக்கு உண்மையில என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜாக்கிர் நாயக் மாதிரியான ஆளுங்க முஸ்லீம்களையும் தாண்டி முஸ்லீம் இல்லாதவங்களை ரொம்பவே கவர்ந்தவங்களா இருக்காங்க. முஸ்லீம் இல்லாதவங்கள ரொம்பவே கவர்ந்தவங்களா இருக்காங்க. ஜாக்கிர் நாயக்கு, அப்புறம் யாரு, இந்த மஜ்லிஸ் கட்சி தலைவர் இருக்காரு இல்லையா, இந்த ஓய்சி அவரு, அப்புறம் வந்துட்டு இந்த கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரள மக்களை முஸ்லீம்களாக இருந்தும் அதிகமாக ஈர்த்தவர் அப்துல் நாசர் மதானி. இப்போ இவங்க மேலெலாம் வந்து ரொம்பவும் ஆர்எஸ்எஸ் காரங்க, பிஜேபி காரங்க, இந்துத்துவ அமைப்பு, அதாவது இந்த சங் பரிவார், அபினவ் இந்தியாலாம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவும் கோவத்தில் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க முஸ்லீம்களையும் தாண்டி மற்ற சகோதரர்களையும், மற்ற சமூகத்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் கவர்ந்தவங்களா இருக்காங்க. அப்துல் நாசர் மதானி வந்து ஆரம்பத்தில் இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அப்போ வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தார். எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார். இது போக இந்த கேரளத்தில் இருக்கிற பல இளைஞர்கள் வந்து கலவரங்கிற பேரில் வன்முறைகளில் ஈடுபட்டாங்க பாருங்க. அந்த இளைஞர்கள் அவர் ஒன்று திரட்டி அறவழி போராட்டத்துக்கு கொண்டு வந்தார், முஸ்லீம் இளைஞர்களை. அதுக்கப்புறம் ஒரு கட்சியை அவர் ஆரம்பித்தார். கட்சியை ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணார், அது ஒரு முஸ்லீம் கட்சி அப்படிங்கிற மாதிரியே இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் தேர்தல் நேரத்தில் அவர் முஸ்லீம்களை விடவும் முஸ்லீம் இல்லாதவங்களை தான் வேட்பாளர்களை அவர் அதிகமாக அறிவித்தார். அப்போ அவங்களுடைய முகத்தரை கிழிஞ்சு போச்சு, இந்துத்துவ மக்களுடைய முகத்தரை வந்து கிழிஞ்சு போச்சு. இது போக கேரள மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் அவர் முழுசாக கவர்ற ஒரு நிலைக்கு வந்துட்டார். அப்போது இது சரியில்லைல்ல, ஒரு முஸ்லீமாக இருந்து இந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட பேர் வாங்குறாருனாக்கா சும்மா இல்லையே, ஒரு ஒரு ஹிந்துத்துவவாதியால் அது எப்படி சகிச்சுக்க முடியும். அப்போ 99 பிப்ரவரி மாதம் ஜூலை 14 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடந்தது. சம்மந்தமே இல்லாமல் அவரையும் கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. பல வருஷங்கள் உள்ளே வச்சு கடைசியில் நீதிமன்றமே காரி துப்பி அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, எதுக்கு இவரை பிடிச்சி உள்ளே வச்சுன்னு வெளியே விட்டாருங்க. மறுபடியும் ஒரு ஹைதராபாத்தில் நடந்த குண்டு வெடிப்புன்னு நினைக்கிறேன், மறுபடியும் அவரை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்க. அவர் தான் குண்டு வச்சாருன்னு. அவருக்கு காலே கிடையாது, சுகர் பேஷண்ட், அவர் போய் எங்கே குண்டு வெடிப்பார், பைத்தியக்கார பசங்க. அதுக்கப்புறம் இந்த ஓய்சி மேலே அவர் வந்து ஒரு மதவெறியர் அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் வந்துட்டு எம்பியாக இருக்கிற தொகுதியில் போய் பாருங்கள், மக்களுக்கு அவர் எவ்வளோ நல்லது செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு மதச்சார்பு இல்லாதவர். அவர் வந்து அதாவது இந்தியாவிலேயே பாராளுமன்றத்தில் நல்ல எம்பி, நாடாளுமன்ற பிரஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சர்டிஃபிகேட், அந்த விருதே வாங்கியிருக்கிறாரு அவர். ஆனால் அவரை வந்து ஒரு மதவெறியராகவே கூடவே சேர்ந்து இந்த மீடியாக்குள்ளும் ஜால்ரா போடும். ஆமாம், ஒய்சி எப்படிப்பட்டவர் தெரியுமா, மதவெறி கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுவானுவோம். இப்போது இவங்கெல்லாம் வந்து முஸ்லீம் இல்லாத மக்களையும் அதிகமாக கவர்ந்ததுனால, முஸ்லீம் மக்களுடைய ஆதரவை அதிகமாக பெற்றதுனால இவங்களை வந்து ஒரு மதவெறியர்களாகவே காட்டுறதுக்காகவும் ஒரு தீவிரவாதியாக காட்டுறதுக்காகவும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ சேர்ந்தவர் தான் ஜாக்கிர் நாயக். ஜாக்கிர் நாயக்குடைய பேச்சு எப்படிப்பட்டதுனாக்கா, மதானியை தாண்டி இந்த ஓய்சியை தாண்டி உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற பேச்சு. அவர் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாக்கா உடனடியாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த பேச்சு ஒரு மணி நேரம் பேசுகிறாரு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 பேராவது இஸ்லாத்தை நோக்கி வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்பவும் ஈர்க்கக்கூடிய அளவில் பேசுகிறவர். பல வேதங்களை படித்து மற்ற வேதங்களை படித்து அதை ஒப்பிட்டு பார்த்துட்டு, அதை ஒப்பிட்டு சொல்கிறேன், குரானோடு ஒப்பிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அவர் பேசுகிற பேச்சு, மக்கள் எடக்கு முடக்கமாக கேள்வி கேட்டால் கூட அதுக்கெல்லாம் சிரிச்ச முகத்தோட ஒரு தெளிவு வர வரைக்கும், அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு தெளிவு வர வரைக்கும் குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி பதில் சொல்கிறவர் இந்த ஜாக்கிர் நாயக். அப்படிப்பட்டவர். அதாவது முஸ்லீம் இல்லாதவங்களே வந்து முகநூலில் வந்து அவரை பற்றி பதிவு பண்ணுறாங்க. ஜாக்கிர் நாயக் வந்து ரொம்பவும் ஒரு நல்ல முஸ்லீம், அவர் வந்து அறவழியில் தான் மக்களை ஒன்று திரட்டிட்டு இருக்காரு, இவர் மேலே வீண் பழி போடுறாங்க அப்படின்னு ஹிந்து மக்களே இந்த சாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஹிந்துத்துவ அரசியலை பற்றி. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இப்போ நம்ம மோடிஜி நடந்துக்கிட்டு இருக்காரு. இந்த ராஜ்நாத் சிங்,
இவங்கலாம் வந்துட்டு இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, முஸ்லீம்கள் கிள்ளுக்கீரைகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவும் உண்மைதான். என்னைக்கு முஸ்லீம்கள் வந்து அரசியல் ரீதியாக ஒரு அணியில் ஒன்று திரடுறாங்களோ அது வரைக்கும் நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. எதிரிகள் வந்து இந்த அளவுக்கு துள்றதுக்கு உண்மையான காரணம் என்ன? எதிரிகள் முஸ்லீம்கள் மேலே இந்த அளவுக்கு வெறுப்போடு இருக்காங்க, சரி இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் இவ்வளோ தைரியம் வருது இல்லை, இதுக்கு உண்மையிலேயே காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த முஸ்லீமுக்காவது பதில் தெரியுமா? எதிரிகள் இந்த அளவுக்கு துள்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய பொருளாதார பலம். முஸ்லீம்கள் கிட்ட உலக அளவில் பொருளாதார பலம் கிடையாது. ஆனால் முஸ்லீம்கள் எண்ணிக்கை வந்து பெரிய எண்ணிக்கை இருந்தும் எதிரிகளுக்கு அது பயம் கிடையாது. உதாரணத்துக்கு யூதர்களை வச்சுக்கோங்களேன். உலகத்தில் 1,40,00,000 பேர் தான் இருக்கிறானுவோ. ஆனால் இதில் 45 லட்சம் பேர் மட்டும்தான் இஸ்ரேலில் இருக்கான். சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம் நாடு, இஸ்ரேலை சுற்றி இருக்கிறது எல்லாம் முஸ்லீம் நாடுகள் தானே. ஆனால் எல்லாரையும் பயமுறுத்தி அடக்கி ஒடக்கி உட்கார வச்சிருக்கிறான். என்ன காரணம்? முஸ்லீம்கள்கிட்ட ஒத்துமை இல்லாததான் காரணம். அதே மாதிரி இந்தியாவில் அந்த மேல் சாதிக்காரங்க தான் இந்த மத உணர்வுகளை தூண்டி விட்டு கலவரத்தெல்லாம் ஏற்படுத்துறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தைரியம் எங்கே வருது? அவங்க மொத்தமே 3% தான் அந்த மேல் சாதிக்காரங்க இருக்காங்க இல்லையா. அது இந்தியாவில் மொத்தமே 3% தான். முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட 18%. அரசாங்கம் சொல்கிறது வந்து 18%. ஆனால் முஸ்லீம்கள் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 21லேருந்து 24 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிற அந்த 17, 18னே இருக்கட்டுமே, அரசாங்கம் சொல்கிற 17, 18% இருந்தால் கூட 3% இருக்கிற அந்த மேல் சாதியினரை சமாளிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த கல்வி அது முஸ்லீம்கள் கிட்ட இல்லை. ஒத்துமை சொல்லவே வேண்டாம். கிலோ என்ன விலைன்னு கேட்க வேண்டியது தான். இந்த ரேஞ்சில் இருக்கிறோம் நாம். இதுதான் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு ஒரு பலம். தவிர அவங்களுடைய அந்த பொருளாதார பலம் இருக்குது பார்த்தீங்களா. அவங்களுடைய பொருட்களை தான் முஸ்லீம்களான நாம் வந்து பயன்படுத்துகிறோம். சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி, உடுத்துகிற உடையாக இருந்தாலும் சரி, கட்டுற கை கடிகாரமாக இருந்தாலும் சரி, இந்த செல்ஃபோனு, இது எல்லாமே எதிரிகள் சமூகத்தை அவங்களுடைய தயாரிப்புகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அது தெரிஞ்சோ வந்து அதை வந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது சரவணா ஸ்டோர் இருக்குது இல்லையா. இந்த சரவணா ஸ்டோரில் வந்து நம்ம பொருட்களை வந்து வாங்குகிறோம். ஒரு சாதாரணமாக தான் அந்த பொருட்களை வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சரவணா ஸ்டோரில் நம்ம வாங்குகிற அந்த பொருளுக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா பணம். அந்த பணத்தை தான் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு டொனேஷனாக கொடுக்குறாரு. ஆர்எஸ்எஸ்காரங்க எப்படிப்பட்டவங்க? நமக்கு எதிராக செயல் பண்ணுறவங்க, நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுறவங்க, மசூதிகளை இடிக்கணும்னு நினைக்கிறவங்க. பாபர் மசூதியை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பல மசூதிகள் இடித்தாங்க. இது போக 3000 மசூதிகள், இந்தியா முழுக்க 3000 மசூதிகளை இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது போக நடந்த கலவரங்கள் எல்லாமே அவங்க தான் திட்டமிட்டு செய்கிறது. இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த அமைப்புக்கு டொனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நம்ம இந்த சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி. எங்கேருந்து பணம் வருது? நம்ம தான் அங்கே போய் வாங்குகிறோம்ல. துணியிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே அவர் வந்து சீப்பான விலைக்கு கொடுக்குறாராமா. அதனால் நம்ம போய் வாங்குகிறோம். நம்ம பணத்தையே எடுத்து அவர் டொனேஷனாக கொடுக்குறாரு. அவனும் நம்மளையே போட்டு தள்ளுறானுவோ. இதுதான் இங்கே பிரச்சனையே. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த உலகத்தை பற்றின மோகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இஸ்ரேலில் கூட நம்ம அடி வாங்குறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாடு டொனேஷனில் இயங்குது அப்படின்னா அது உலகத்திலேயே அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு மட்டும்தான். அமெரிக்கா வருஷம் அதுக்கு பல பில்லியன் டாலரை டொனேஷனாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த கொக்கோ கோலாவாக இருக்கட்டும், பெப்சியாக இருக்கட்டும், அப்புறம் இந்த பீஸா ஹட்டு, டோமினோஸு, பாப்பா ஜானு, அதாவது இந்த பீஸா இருக்கு இல்லையா, அது இது போக அந்த கேஎஃப்சி சிக்கன், பர்கர், இது மாதிரியான அந்த நிறுவனங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இவங்க எல்லாம் கூட அந்த இஸ்ரேலுக்கு வந்து, ஏன்னா எல்லாமே யூத நிறுவனங்கள் தானே, இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டொனேஷனை வச்சு தான் இஸ்ரேல் வந்து அந்த பணத்தை வச்சு தான் ஆயுதங்களை வளர்த்துக்கிட்டு நம்ம சமூகத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பெப்சி, கோக்கு, பீஸா, பர்கரு, கேஎஃப்சி சிக்கன் இதெல்லாம் நம்மளும் கூட தானே சாப்பிட்றோம். அப்போ நம்ம பணமே அங்கே டொனேஷனாக போகுது. அதை எடுத்து நம்ம ஆளுங்களையே அவன் அடிச்சுக்கிட்டு திரிகிறான். இதுதான் இறை தூதர் அன்றைக்கே சொன்னார். என்ன சொல்லியிருக்காரு? ஒரு காலம் வரும், அன்று காஃபிர்கள் உங்கள் மீது
பசியோடு இருப்பவன் விருந்து தட்டை நோக்கி பாய்வதை போல பாய்வார்கள். அந்த பாய்ச்சல் எப்படி இருக்கும்? பசியோடு இருக்கிறவன் விருந்து தட்டை நோக்கி பாயிற மாதிரி இருக்கும். அன்று நம்ம எப்படி இருப்போம்? காஞ்சி போன சருகுகள் மாதிரி இருப்போம், அடி வாங்கிக்கிட்டு இருப்போம். நம்ம திருப்பி அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு தோழர்கள் கேட்டாக்கா, தோழர்கள் இறைத்தூதர் சொல்றாரு, உங்களுடைய மனதில் வந்து வஹன் இருக்கும் அப்படிங்கிறாரு. வஹனா அப்படின்னா என்ன ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தை பற்றிய மோகம், மரணத்தை பற்றிய வெறுப்பு அப்படிங்கிறாரு இறைத்தூதர். இந்த உலகத்தை பற்றின மோகமும் மறுமையை பற்றின வெறுப்பும் இதுக்கு தான் வஹன் அப்படின்னு பேரு. ஆக நம்ம பீஸா, பர்கர், கேஎஃப்சி, பெப்சி, கோக்கு இதெல்லாம் சாப்பிட்றோம்ல, இதெல்லாம் இந்த உலகத்தை பற்றின மோகம். இப்போ சரவணா ஸ்டோர் கூட நம்ம போய் வந்து துணி எடுக்கிறோம். எதுக்காக எடுக்கிறோம்? அதிகமான கலெக்ஷன் கிடைக்கும், விலையும் குறைவாக கிடைக்கும். இதுதான் இந்த உலகத்தை பற்றின மோகம். இதை நம்மளால் தடுத்துக்க முடியுமா? முடியும், முயற்சி செஞ்சால் முடியும். ஆனால் இதை வந்து நம்ம ஒரு கொள்கையாக கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நிச்சயமாக சுதாகரிச்சிக்க முடியும். நம்மளுடைய எண்ணிக்கை வந்து உலகத்தில் கிட்டத்தட்ட 180 கோடியை தாண்டிடுச்சு. எதிரிகளை வீழ்த்துறதுக்கு நமக்கு வந்து துப்பாக்கியோ, ஏவுகணையோ, பீரங்கியோ இல்லை அணுகுண்டோ தேவை கிடையாது. அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம பலகீனப்படுத்தினாலே போதும். நம்மளை சிந்தனை ரீதியாக எதிரிகள் பலகீனப்படுத்திட்டாங்க. அது பெரிய வரலாறு. ஆனால் நம்ம எதிரிகளை நாசமாக்கணும் அப்படின்னாக்கா நம்ம மனித வெடிகுண்டா மாற வேண்டிய அவசியம் இல்லை. பிணை கைதியில் கடத்திக்கிட்டு போயிட்டு கழுத்து அறுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? அவனுடைய பொருளை நம்ம நிராகரித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவன் விழுந்துருவான். எதிரிகளுடைய பலம் அவங்களுடைய பொருளாதாரம் தான். பொருளாதாரம் அதிகமாக ஆக ஆக தான் அவங்க வந்து நவீன ஆயுதங்களை கண்டுபிடிச்சி, படுபயங்கரமான ஆயுதங்களை கண்டுபிடிச்சி அவங்க வந்து முஸ்லீம் நாடுகளை தாக்கிக்கிட்டு இருக்காங்க, நம்மளையும் ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். அதை நல்லா விளங்கிக்கணும். அப்போ அவங்கள அந்த ஆயுதங்கள் செய்ய கூடாத அளவுக்கு அவங்கள நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் போடுறது ஸ்டாப் ஆகணும். அந்த பணம் எப்போ ஸ்டாப் ஆகும்? எப்போ அந்த பணம் அவங்ககிட்ட போகாமல் தடுக்கப்படும்? அவன் பொருளை நம்ம புறக்கணிச்சிட்டா போதும். அவனுடைய பொருளை நம்ம புறக்கணிச்சிட்டா நிச்சயமாக அவனுடைய பொருளாதாரம் நாசமாக போயிடும். இந்த கோக்கு, பெப்சி இதெல்லாம் வந்து மிடில் ஈஸ்டில், வட ஆப்பிரிக்காவில் இருக்கிற முஸ்லீம் நாடுகள்லாம் வந்து அப்படியே பெரிய வியாபாரம். இந்தியாவிலேயே வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் ஈட்டுது ஒரு பெப்சி, ஒரு கோக் கம்பெனி. ஆளுக்கு 100 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய்க்கு மேலே அவன் எடுத்துகிட்டு போகிறான் இந்தியாவில் மட்டும் இருந்தே. அப்போ உலக நாடுகள்லேருந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறான்? அப்போ இஸ்ரேலுக்கு அவன் எவ்வளோ டொனேஷன் கொடுப்பான்? அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இஃப்தாருக்கு வந்து மிடில் ஈஸ்ட் மாதிரியான நாடுகள்லையும் சரி, இங்கேயும் சரி, இந்தியாலேயும் சிட்டியில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து இஃப்தாருக்கு இந்த பெப்சி, பர்கரு, கேஎஃப்சி இதெல்லாம் சாப்பிட்றது உண்டு. அது வந்து ஹலாலான ஹலால் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தற்போதைய நிலைமை வந்து என்ன நிலைமை? அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? தற்போதைய நிலைமையில் அவன் நம்மக்கிட்டேயே காசு வாங்கி, நம்மக்கிட்டேயே அவன் பொருளை விற்று, நம்மக்கிட்டேயே காசை வாங்கி அவன் வந்து இஸ்ரேலுக்கு டொனேஷன் கொடுக்குறான், எதிரிகளுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு டொனேஷன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வந்து நம்மளை அழிக்கவே தானே பயன்படுது. நம்ம விரலை எடுத்து நம்ம கண்ணையே குத்திக்கிறதா? நம்ம செருப்பை எடுத்து நம்மளையே அடிச்சுக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முஸ்லீம்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையில் விரோதம் இருக்கலாம், ஆனால் மொத்த சமுதாயத்தையும் நம்மளே நாசமாக்குறதுக்கு நம்மளே காரணமாக இருக்கலாமா? இறைத்தூதர் அது கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. பொருளாதார இந்த உலகத்தை பற்றின மோகம் தான் உங்களை வீழ்த்தும் அப்படின்னு நம்மளை பற்றி சொன்னார். அது இந்த காலம் இப்போ நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? அப்போ நம்ம வந்து ஜாக்கிர் நாயக் மட்டும் இல்லை, ஜாக்கிர் நாயக் கூட நம்ம சொல்கிறோம், ஜாக்கிர் நாயக்கு பிடிச்சாக்கா என்ன ஆகும் தெரியுமா, இந்தியாவில் என்ன ஆகும் தெரியுமா, உலகம் பூரா என்ன ஆகும் தெரியுமான்னு. ஒன்றும் ஆகாது. பிடிச்சி உள்ளே போட்டான்னா 2 நாள் போராட்டம் பண்ணுவோம், அதிகபட்சம் 30 நாள் போராட்டம் பண்ணுவோம், அவ்வளோதான், அதோடு அடங்கிடுவோம், முடிஞ்சு போச்சு. முஸ்லீம்கள் இன்னைக்கு கில்லுக்கீரை. அதுக்கு காரணம் எதிரிகள் கிடையாது, உண்மையில் நாம தான். நம்மளுடைய ஒத்துமை நம்மளை பலப்படுத்தும். நம்ம எதிரிகளுடைய பணத்தை, அவங்களுடைய பொருட்களை புறக்கணிச்சாலே போதும், அவங்க நாசமாக போயிடுவாங்க. நம்ம ஆயுதங்களை தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு இதை மட்டும் சிந்திச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல பொருள் வாங்குறீங்க, என்ன பொருள் வாங்குறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 இன்ச் நாக்கு தான். இந்த நாக்குக்கு வந்து பெப்சி, கோக் குடிக்காம இந்த நாக்கு இருக்காதா? ஒரு பீஸா சாப்பிடாம, ஒரு துண்டு பீஸா சாப்பிடாம, ஒரு துண்டு பர்கர் சாப்பிடாம, ஒரு பீஸ் வந்து கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடாம இந்த நாக்கு இருக்காதா? 4.5 இன்ச் நாக்கு தானே. நம்ம சகோதரர்களுக்கு அடிக்கிறதுக்கு நம்ம ருசியாக சாப்பிட்டுட்டு நம்ம பணம் கொடுக்கறதா சொல்லுங்க? அந்த பணத்தை வச்சு தான் அவன் அடிக்கிறான். நம்மளுக்கு மனசாட்சி இருக்குது இல்லை? நம்ம குரான்ல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? முஸ்லீம்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரிகள் தானே சொல்லியிருக்காப்ல. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தா நம்ம சமுதாயத்தை இந்த உலகத்துல வீழ்த்துறதுக்கு எவனாலையும் முடியாது.
அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமா நமக்கு கிடைக்கும். நம்ம தருதலையா சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரமாட்டேங்குது. நம்ம நேர்வழியில இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு உதவி செய்வாருன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மேல அல்லாஹ்வுடைய அருள் இறங்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நேர்வழியில இருக்கணும். தயவு செஞ்சு இந்த ஜாக்கிர் நாயிக் விஷயத்துல நீங்க வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறீங்க, அது நியாயம். அதே மாதிரி போராட்டங்கள் யாராவது இயக்கங்கள் அறிவிச்சா தயவு செஞ்சு அதுலயும் நம்ம போய் கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். தயவு செஞ்சு முயற்சி செய்யணும். ஏன்னா நம்மளுடைய பலம் நம்மளுடைய ஒத்துமையில தான் இருக்குது. அது அரசியல் கட்சி நடத்தினாலும் சரி, தனிப்பட்ட இயக்கங்கள் நடத்தினாலும் சரி, தயவு செஞ்சு அதில் போய் நம்மளும் கலந்துக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அதே மாதிரி எதிரிகளுடைய பொருட்களை புறக்கணிக்க முயற்சி எடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அவன் பலவீனப்படுவான் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹு.